காதல் ஆசை யாரை விட்டதோ. ஹை குட்டி பாப்பா, ரெண்டு பேரும் லைட்டா தெரிய ஆரம்பிச்சிட்டீங்களே வெளியே. தன்மை கிளம்பிட்டியா? சந்துரு கிளம்பிட்டேன். இங்க வாங்கல. என்னம்மா? இங்க பாருங்க சந்துரு, நம்மளோட குட்டீஸ் ரெண்டு பேரும் அழகா வளர ஆரம்பிச்சிட்டாங்க. பேபி பம்ப் எப்படி தெரியுது பாருங்களேன். ஆமா தன்மை, லைட்டா வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சுல. ஆமா சந்துரு. இப்பதான் நேத்து தான் நீ என்கிட்ட வந்து பாசிட்டிவ்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள நம்ம குட்டீஸ் எல்லாம் வெளியவே தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் சந்துரு, நாட்கள்லாம் எப்படி போகுதுன்னே தெரியாது. 9 மாசம் போறதே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் நம்ம கையில 2 குட்டீஸும் அழகா வந்து பிறந்திருப்பாங்க. ஆமா தன்மை, கரெக்ட் தான். அப்புறம் நம்ம குட்டீஸ் ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்டா பேர் வைக்கணும் தன்மை. வச்சிடலாம் சந்துரு. தூய தமிழ்ல அழகா வைக்கணும் சந்துரு. எனக்கு தூய தமிழ் பேர்னா ரொம்ப பிடிக்கும். சரி, அப்ப நம்ம இப்பவே செலக்ட் பண்ணலாமா? ஹாஸ்பிட்டல் போறதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, வாங்க நேம்ஸ் சூஸ் பண்ணலாம். சரி உட்காரு. சந்துரு, ஹாலுக்கு போலாம். மலரம்மா ஜூஸ் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தான் நம்ம கிட்ட பேச மாட்டாங்கல்ல, அதனால ஜூஸோடய நின்றுட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், உள்ள வரவும் முடியாது, என்னை கூப்பிடவும் முடியாது. நம்மளே போயிடலாம். சரி, நீ அப்ப ஹால்ல போய் உட்காரு, நான் நோட்டு பென்லாம் எடுத்துட்டு அங்க வரேன். சரி சந்துரு. மலரம்மா, ஜூஸ் போட்டிங்களா? நீங்க போட்டிருப்பீங்கன்னு தெரியும், அதான் வேகமா வந்தேன். ஆமா, என்ன ஜூஸ் இது? அம்மா, மாதுளம்பழம் ஜூஸா? ஐயோ, எனக்கு பிடிக்காதே. நான் வேணா ஆப்பிள் ஜூஸ் போட்டு குடிக்கிட்டாமா? இல்லம்மா, மாதுளம்பழம் ஜூஸ் குடிச்சா வாமிட் வர மாதிரி இருக்கும். என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், அம்மா ஃபோன் எடுத்து யாருக்கோ கால் பண்றாங்க. கவிதா, என்ன செக்கப்லாம் ஒழுங்கா போறியா? செக்கப் போயிட்டு நல்லா மருந்து மாத்திரை எல்லாம் மட்டும் தின்னா பத்தாது, வீட்டுல குடுக்கறதையும் வேணான்னு சொல்லாம சாப்பிடணும். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது மலரம்மா. ஆமா, என்ன அந்த ஜூஸ் வேணா இந்த ஜூஸ் வேணான்னு சொல்றியா? உங்க மாமியார் என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஒழுங்கா குடுக்கற ஜூஸ குடி. அதுவும் இல்லாம மாதுளம்பழ ஜூஸ்ல ரொம்ப நல்லது, உனக்காக நினைச்சு குடிக்காத, உன் குழந்தைங்களுக்கு நல்லது நினைச்சு குடி. ஓ, இந்த திட்டம்லாம் தன்மைக்கா? ஆமா, உன் புருஷங்கார என்னதான் பண்றான்? கெடா மாடு மாதிரி வளர்ந்துருக்கான்ல, இப்படி ரூம்குள்ள தின்னுட்டு தூங்குறதா அவனுக்கு வேலையா? இதெல்லாம் சொல்லி தர மாட்டானா? கெடா மாடு என்ன பல்ல காட்டுற? அந்த திட்டம்லாம் எனக்கு இல்ல, கவிதாவோட வீட்டுக்காருக்கு. 2 டம்ளர் ஜூஸா போட்டுக்கோ. நீ ஒரு டம்ளர், உன் புருஷங்கார அந்த கெடா மாடு இருக்கானே அவன் ஒரு டம்ளர், 2 பேருமே சேர்ந்து குடிச்சு உடம்ப தேத்துங்க. தன்மை, நம்ம மானம் போனது போதும், போய் அந்த ஜூஸ் எடுத்துட்டு வந்து குடி வா. சரி கவிதா, நான் வைக்கிறேன். தன்மை, குழந்தைக்கு நேம் செலக்ட் பண்ணணும்னு சொன்னீல, பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சந்துரு. இந்த வீட்டோட ஹெட் இங்க தானே இருக்காங்க, அவங்களும் சூஸ் பண்ணுவாங்கல்ல, இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்ல தூய தமிழ் பேரா வைக்கணும் தன்மை. என்ன வைக்கலாம்? ஃபர்ஸ்ட் நீயே சொல்லு. சரி, இப்படி சூஸ் பண்ணுவோம். 2 பொண்ணா இருந்தா அது அவங்களுக்கு தனியா 2 பேரு, 2 பையனா இருந்தா அவங்களுக்கு தனியா 2 பேரு, ஒரு பையன் ஒரு பொண்ணா இருந்தா அவங்களுக்கு தனியா 2 பேருன்னு மொத்தம் 6 பேர் சூஸ் பண்ணி வைப்போம். ஓகேவா? தன்மை சூப்பராமா, அதான் இந்த வீட்டோட ஹெட்டே சொல்லிட்டாங்களே, நீ ஆரம்பி. ஓகே. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, 2 பொண்ணா இருந்தா ஒரு பொண்ணுக்கு இசை, ஒரு பொண்ணுக்கு இயல். இசை இயல் நல்லா இருக்கே. இதுவே 2 பையனா இருந்தா இனியன் இளன். இனியன் இளன் சூப்பர். அப்புறம் ஒரு பொண்ணு ஒரு பையனா இருந்தா இளன் இயல். ஓகேவா? வாவ், சூப்பரா இருக்கு தன்மை. நீங்க சொல்லிட்டீங்க, இந்த வீட்டோட ஹெட் அமைதியாவே இருக்காங்களே. கவிதா, இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறத பத்தி சொன்னீலமா? வாட்ஸ்அப்ல கூட பேரெல்லாம் அனுப்பிச்சு விட்டுருந்தியே. நல்லா இருக்குமா? நீ சொன்ன பேரே நல்லா இருக்கு, அதே வச்சிரு. ஆமாமா, நான் கூட இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இஷு புஷ்னு எல்லாம் வச்சிட்டு இருக்காங்களே, அது மாதிரி ஏதோ வச்சிருவியோன்னு நினைச்சு பயந்துட்டேன். பரவாயில்ல, நல்ல தூய தமிழ் பேரா தான் செலக்ட் பண்ணிருக்க, இதுவே வச்சிரு. சூப்பரா இருக்கு. சந்துரு, ராஜமாதா கிட்ட இருந்து கிரீன் சைன் வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன, நம்ம செலக்ட் பண்ண பேரே வச்சிடலாம். ஓகே தன்மை. அம்மா, எங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு லேட் ஆகுது, போயிட்டு வாங்கப்பான்னு எங்கள்கிட்ட சொல்லுவீங்களா, இல்ல அதையும் கவிதாட்டையும் கவிதா புருஷன்ட்டையும் தான் சொல்லுவீங்களா? கவிதா, உன் புருஷன்ட்ட சொல்லி வை, வாய் ரொம்ப தான் ஓவரா பேசுறான். அப்புறம் நாளைக்கு மாதுளம்பழம் ஜூஸ் எல்லாம் வராது, காஃபில பேதி மாத்திரை கலந்து விட்டுருவேன். அப்புறம் பாத்ரூம்க்கும் பெட்ரூம்க்குமா நடந்துகிட்டே இருக்கணும், பாத்துக்கங்க. சந்துரு, வாங்க ஒழுங்கா ஓடிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் உட்காந்தோம், கவிதா புருஷனுக்கு பேதி மாத்திரை கொடுக்குறாங்களோ இல்லையோ, உங்களை காலி பண்ணிடுவாங்க. வாங்க ஓடிடலாம். என்ன என்னாச்சு? ஏன் இப்படி நடுவுல வந்து அலறிட்டு இருக்க? இந்த பையனை தனியா விட்டது ரொம்ப தப்பா போச்சு கீதா. என்னென்ன வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலத்து பிள்ளைங்கள சுத்தமாவே சரியில்லை. ஐயோ, இந்த காலத்து பிள்ளைங்கள பத்தி பேசுறாரே, அதான் தாய் கிழவி நம்மள திரும்பி முறைச்சுக்கிட்டு இருக்கா. ஆமாண்ணே, இந்த காலத்து பிள்ளைங்க சுத்தமா சரி கிடையாதுதான். ஆமா, எதுக்கு திடீர்னு வந்து அலறிட்டு இருக்க? என்னாச்சு? ஏன் தமிழை தனியா விட்டது தப்புன்னு சொல்லிட்டு இருக்க? கீதா, தமிழுக்கு ஒரு பிள்ளைய பார்த்து நிச்சயம் பண்ணோம்ல, அந்த பிள்ளையோட அப்பா போன் அடிச்சாரு. என்னவா? அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே வேற ஒரு பையனோட கல்யாணம் வச்சாங்க கீதா. அதை நம்ம கிட்ட மறைச்சிருக்காங்க கீதா. என்னன்னு சொல்ற? ஆமா கீதா, அந்த பிள்ளை தாலியோடவே வீட்டுக்குள்ள யாருக்குமே தெரியாம 1 மாசத்துக்கு மேல இருந்திருக்கு.
சீ, பிள்ளைங்க வளர்ற லட்சணம் எப்படி இருக்குது? இந்த காலத்து பிள்ளைங்கள நம்பவே முடியல. அதனால இப்ப என்ன கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லிட்டானா அந்த ஆளு? ஆமா கீதா, இதுல இன்னொரு குட்டை தூக்கி வேற போடுறாரு. அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயம், அந்த பிள்ளை தாலியை மறைச்சிட்டு தான் வீட்டுல இருக்குன்ற விஷயம் எல்லாமே நம்ம தமிழுக்கு தெரியுமா கீதா? என்னன்னே சொல்ற? நம்ம தமிழுக்கு தெரியுமா? அப்படியே நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லல. அத பத்தியும் வேற என்னென்னமோ சொல்றாங்க கீதா. என்னால நம்பவே முடியல. தமிழ்ல வேற ஒரு பொண்ணு விரும்புறானோ. என்னன்னு கனவு எதுவும் கண்டியா? இஷ்டத்துக்கு நீ பட்டுக்கு வளரிட்டு இருக்க. ஐயோ கீதா, சத்தியமா உங்க அப்பா தான் போன் அடிச்சாரு. நான் கோயில்ல இருந்தேன். கோயில்ல ஐயர் கிட்ட அந்த டேட் அன்னைக்கு தமிழ் கல்யாணத்துக்கு புக் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் அவர் போன் அடிச்சு இந்த மாதிரி சொன்னாரு. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, மனசுல ஒரே பதட்டமா இருக்கு கீதா. என்ன சும்மா தேவையில்லாம போட்டு குழப்பிட்டு இருக்காத. நம்ம பிள்ளைய பத்தி நம்மளுக்கு தெரியும்ல. ஒருவேளை அவங்க அப்பா சொன்ன மாதிரி தமிழ் வேற ஒரு பொண்ணை விரும்புறான்னு தெரிஞ்சது, அங்கேயும் அவனை வெட்டி போட்டுட்டு புதைச்சிட்டு வரதான் என்னோட மொத்த வேலையா இருக்கும். என்னன்னு எவனோ ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக நம்ம பிள்ளை மேல நம்ம சந்தேகப்பட முடியுமா? நேரா போய் ஃபர்ஸ்ட் விசாரிப்போம். ஒருவேளை அது உண்மையா இருந்தாதான் என்ன? நம்ம சொல்லுக்கு கட்டுப்பட்டு தானே நம்ம தமிழ் இருப்பான். ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு நம்ம தமிழை கூட்டிட்டு வர வேண்டியதான். ச்சே, என்ன கீதா இப்படி நடந்து முடிச்சு போச்சு. என் பிள்ளை கல்யாணத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். இப்படி ஒரே நாள்ல எல்லாமே கவுந்துருச்சு. இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருந்ததுன்னா மேல இருந்து அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. ஆனா இப்படி ஆயிப்போச்சு. இப்ப மறுபடியும் ஒரு பிள்ளைய தேடி அவனுக்கு கட்டி வைக்கிறதுக்குள்ள எனக்கு உசுரே போயிரும் போல. ரொம்பதான் நல்லா தேடுன்னு. ஏன் என் பிள்ளைய பார்த்தாலும் உனக்கு பொண்ணு மாதிரி தெரியலையா? போய் தேடுன்னு தேடுறேங்கிற. கீதா, நீ தானமா சொல்லுவ நாங்க ஏணிப்படி வச்சு ஏறினாலும் உங்க அளவுக்கு பணக்காசுல எட்டி வர முடியாதுன்னு. ஆமா சொன்னா. அதுக்குன்னு எங்க அண்ணன் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது கூட இந்த தங்கச்சி வந்து உதவி பண்ணலன்னா அப்புறம் என்னத்துக்கு தங்கச்சின்னு நான் இருக்கிறேன். இங்க பாருன்னு, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நானும் வரேன். இப்பவே நம்ம சென்னைக்கு போலாம். அங்க போய் தமிழ் கிட்ட விசாரிப்போம். விசாரிச்சுட்டு ஒருவேளை உண்மையாவே தமிழ் ஒரு பிள்ளைய லவ் பண்றான்னு தெரிஞ்சதுன்னா அந்த பிள்ளைய கையோட அங்கேயே வெட்டி போட்டுட்டு என் பொண்ணு பிரீத்தாக்கு உன் பிள்ளை தமிழ் மொழிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். மம்மி, என்ன லூசா மம்மி நீ? இப்படி போய் வாக்கு கொடுக்குற? தமிழோட ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன? போய் அவனுக்கு போய் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ற? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு நில்லு. எந்த பிளானும் இல்லாம அம்மா இப்படி சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் அப்புறம் உனக்கு விவரமா சொல்றேன். கீதா, இப்பதான் கீதா என் மனசு கொஞ்சம் லேசான மாதிரி இருக்கு. ஏற்கனவே உன் பெரிய பொண்ணு ஸ்வேதாக்கு தானே தமிழ் மொழியை நான் கேட்டேன். ஆனா நீ ஸ்வேதாவை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நல்ல பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட. ஆனா இப்ப எப்படி கீதா ஒரு ரெண்டாவது பிள்ளைக்கு என் பையன் தமிழ் மொழிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு உனக்கு மனசு வந்துச்சு? என்ன இங்க பாரு, என் பெரிய பிள்ளை ஸ்வேதாக்கு தமிழை கட்டி கொடுக்கலனா அந்த டைம்ல எந்த பிரச்சனையும் இல்ல. நானும் பொறுமையா மாப்பிள்ள தேடிட்டு இருந்தேன், உன்னை அமைஞ்சது கட்டி கொடுத்துட்டேன். ஆனா இப்ப தமிழுக்கும் உனக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்றப்ப அப்ப கூட நான் சுயநலமா யோசிக்க முடியுமா? எங்க அண்ணனும் என் மருமகனும் கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. இங்க பாரு, நேரா சென்னைக்கு போறோம். பிரீத்தாக்கும் தமிழுக்கும் நிச்சயம் பண்ணிட்டு வந்துடுறோம். இதுதான் நம்ம பண்ண போறோம். வா கிளம்பு. இதுக்கு இடையில எவன் வந்து தடுக்கிறான்னு பாக்குறேன். சிண்டு அறுத்துற மாட்டேன். கீதா, ரொம்ப சந்தோஷமா. சரி, நான் போய் பையில துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறேன். சரிண்ணே, கிளம்பு. நாங்களும் கிளம்பிட்டு வரோம். சரிம்மா. உனக்கு உண்மையாவே பைத்தியம் முத்திருச்சா இல்ல முத்தன மாதிரி நடிக்கிறியா? ஒரஞ்சனா பல்லெல்லாம் கொட்டிடும். நீ பண்ண வேலை லட்சணத்துக்கு ஏதோ உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்படு. மா, அதுக்குன்னு போயும் தமிழ் மொழியவா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சி, எனக்குலாம் அதெல்லாம் வேணாம். நானும் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ப்பா. என்னமா சொல்ற? அவனை கல்யாணம் பண்ணிட்டு அத்தனோண்டு ரூம், ஒரே ஒரு ரூம் அந்த வீட்டுல இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்க சொல்ற? இங்க பாரு, நீ மட்டும் தமிழை கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோ, இந்த ஜென்மத்துல நீ பண்ண வேலைக்கு உனக்கு கல்யாணமே நடக்காதுடி. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எண்ணி மாசம் வாழ்க்கைய பட்ஜெட் போட்டு வாழ்றதுக்கு நான் கல்யாணம் பண்ணாம பேசாமே இருந்துருவேன். இருடி, உன்னை யாரு வேணான்னு சொன்னா? ஆனா என் கண்ணு முன்னாடி தயவு செஞ்சு இருந்துறாத. ஏதாவது ஒரு ஹாஸ்டலோ இல்ல ஏதாவது அனாத ஆசிரமத்துக்கோ கிளம்பி போயிரு. ஏய், ஸ்டேட்டஸ் பாக்குற நேரம் அது கிடையாது. இப்போதைக்கு நம்மளுக்கு வாழ்க்கை முக்கியம். நீ பண்ண வேலைக்கெல்லாம் வெளியே எவன்ட்ரையாவது மாப்பிள்ள தேடணும்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். உண்மை தெரிஞ்சா உன்னைய சாவடிச்சிருவாங்க. இதுவே சொந்தத்துக்குள்ள முடிச்சிட்டோம்னா நாளைக்கு உண்மை தெரிஞ்சா கூட தங்கச்சி பாசம் சென்டிமெண்ட் அது இதுன்னு சொல்லி ஏமாத்திடுவேன். நீ காலேஜ் படிக்கும் போது ஒரு பையனை காதலிச்சது, அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போனது, ஒரு வாரம் அவன் கூட தங்குனதுன்னு எந்த விஷயமும் எங்க அண்ணனுக்கும் தெரியாது, தமிழுக்கும் தெரியாது. அப்படியே இந்த விஷயத்த மூடி மறைச்சு தமிழுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் மறந்துட்டு குடும்பம் நடத்துற வழிய பாரு. என்னம்மா, ஸ்வேதா மட்டும் அவ்வளவு பெரிய பங்களால பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமா இருப்பா. நான் மட்டும் இந்த சின்ன குடிசுக்குள்ள ஒரே ஒரு ரூம் இருக்கிற வீட்டுல பட்ஜெட் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கணுமா? அவன் நான் சொன்னதை கேட்டு நடந்துக்கிட்டா. நான் பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு இப்ப சந்தோஷமா இருக்கா. ஆனா நீ அவன் வேணான்னு தலைப்பாட அடைச்சுக்கிட்டேன். அவனைதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு போய் தாலியை கட்டிக்கிட்டேன். அதுக்குள்ளாம அவன் கூட ஒரு வாரம் இருந்திருக்கு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதெல்லாம் மறைச்சுக்கிட்டு உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றேன். ஒழுங்கு மரியாதையா தமிழை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துற வழியை பாரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். போ, ஃபர்ஸ்ட் கிளம்பு. சென்னைக்கு போகணும். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். ஓய் பொண்டாட்டி, இன்னைக்கு ஃபுல்லா நான் இல்லாம நீ ஜாலியா இருப்பல?
ஆ செம ஜாலியா இருப்பேன் இந்திரன். இந்த ரூம் ஃபுல்லா என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எனக்கு பிடிச்சவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்கல்ல. நீ போனா என்ன, இவங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு ஜாலியா இருப்பேன். ஏய் என்னடி கலாய்க்கிற? பின்ன லூசாடா நீ, மூக்குல குத்திடுவேன். நானே இன்னைக்கு நீ காலையில போயிட்டு சாயந்தரம் தான் வருவேன்ற டென்ஷன்ல இருக்கேன். செம கடுப்பாகுது. ஏய் பிசினஸ்னா அப்படி தானடி இருக்கும். திடீர்னு தான் நம்மளுக்கு ஆர்டர்ஸ்லாம் வரும். இப்போ நான் அந்த ஆர்டரை விட்டேன்னு வச்சுக்கோயேன், கிட்டத்தட்ட 25,000 இருந்து 30,000 வரைக்கும் எனக்கு லாஸ் ஆகும். இது ஜஸ்ட் ப்ரீ வெட்டிங் ஷூட் தான். இன்கேஸ் நான் இதை நல்லா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க, ரிசப்ஷனுக்கு கூப்பிடுவாங்க, போஸ்ட் வெட்டிங் போட்டோ ஷூட்னு இத்தனை ஆர்டர்ஸ்மே எனக்கே கிடைக்கும். இந்த ஒரு ப்ராஜெக்டே எனக்கு லாக்ஸ் கணக்குல சம்பளம் வரும். உனக்கு தான் தெரியும்ல நிம்மதி. எல்லாம் தெரியும்டா. அதுக்குன்னு நம்ம 5 நாள் எதுக்காக சூஸ் பண்ணோம்? இது ஃபுல்லா நம்ம எதை பத்தி யோசிக்க கூடாது, வீட்டை பத்தி கூட யோசிக்க கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா வந்ததுல இருந்து ஏன்டா இங்க வந்தோன்ற லெவலுக்கு தாண்டா இருக்கு. சரி சாரி, இந்த ஒரு வாட்டி மட்டும் ப்ளீஸ் டி. ஏய் என்ன பண்ண சொல்ற? இது என்ன நீ பாக்குற மாதிரி ஆர்ஜே வேலையா? ஒரு வாரம் லீவ் கேட்ட, எடுத்துக்கோமா, தாராளமா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. இதனால உனக்கு லாஸும் ஆகாது. நீ லீவ் போட்டாலும் உனக்கு கரெக்டா சேலரி வந்துடும். ஆனா எனக்கு அப்படி இல்லல. நான் ப்ராஜெக்ட் எடுத்தா மட்டும்தான் எனக்கு சேலரி வரும். சரி போய் தொலை. நான் மட்டும் இந்த ரூம்ல தனியா மட்டும் இருந்திருந்தேன்னா கண்டிப்பா உன்னை அனுப்பி இருக்க மாட்டேன். ஏதோ தமிழ் ப்ரோ கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு, அதனால நீ பொழைச்சிக்கிட்ட. ஓ ஆமால, நீ அங்க போறல. சரி பாத்து போயிட்டு வா. எனக்கும் கவலை இல்லாம இருக்கும். இல்லனா ரூம்ல தனியா இருக்கேன்னு நினைச்சு அதை நினைச்சே வருத்தப்பட்டு இருப்பேன். யாரு நீ? சத்தியமாடி. ஆமா, என்ன போட்டோ ஷூட் எடுக்க போறேன்னு? ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டா? ஆ அதெல்லாம் நல்ல ரொமான்டிக்கா எடுக்கணுமே. உனக்கு தான் ரொமான்ஸே வராதே, நீ எப்படி எடுப்ப? ஏன் எனக்கு ரொமான்ஸ் வராது? அதெல்லாம் வருமே. ஐயா வாய பாரு, வருமே. எல்லாம் போட்டோ ஷூட்ல வந்தா போதுமா? இங்க பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கேனே, நான் எதுக்கு இருக்கேன்? என்ன பார்த்தா மட்டும் உனக்கு வராதே? அப்படிலாம் இல்லடி. நம்மளுக்கு நடந்தது டிராஜடியோட கல்யாணம். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இதுக்கெல்லாம் எங்கடி டைம் இருக்கு? டேய், நம்மளை விட மோசமான நிலைமையில கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் இப்ப சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்காங்கடா. படத்துல எல்லாம் நீ பார்த்ததுல முன்னாடி ஒரு கார்ல பொண்ணு மாப்பிளையும் ஓடி போயிட்டு இருப்பாங்க, பின்னாடி ஒரு 10 டாடா சுமோ வந்துகிட்டு இருக்கும். எப்படி தெரியுமா? ஃபயரிங்கோட ரன்னிங் சேசிங்னு செம்மையா போயிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கல்யாணம் பண்ணவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு நல்லா தான் இருக்காங்க. ஆனா நீ ரொமான்ஸ் பண்ண தெரியாததுக்கு காரணம் சொல்லிட்டு இருக்க. இப்ப என்ன, உனக்கு ரொமான்ஸ் தானே பண்ணணும்? இல்லையே, நான் சும்மா தான் சொன்னேன். நீ கிளம்பு. இல்ல என் பொண்டாட்டி நீ ஆசைப்பட்டு கேட்டுட்ட. அது எப்படி பண்ணாம இருக்க முடியும்? நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றிட்டே போறேன். டேய் அதுலடா லேட் ஆச்சுன்னு சொன்னியே, நீ கிளம்புடா. பரவாயில்லடி, எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல. எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். அவ ஆசைப்பட்டதை நிறைவேற்றுறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் கடமை. ஐயோ, சும்மா இருந்தவன சொரிஞ்சு விட்டுட்டமே. ஓய் என்ன உன் ஹார்ட் லப் டப்னு அடிக்காம லப்பட்டப்பு அடிக்குது? பயந்துட்டியா? இல்லையே. பயப்படாத, சும்மா தான் சொன்னேன். எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். அதானே பார்த்தேன். இல்ல டைம் ஆகல. இல்ல நீ கிளம்பு, எனக்கு டைம் ஆயிடுச்சு. மவளே வந்து வச்சுக்கிறேன்டி ஒண்ணு. தமிழ், அப்பா என்னப்பா சொன்னாரு போன்ல? எல்லா உண்மையும் அப்பாக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமாமா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் அப்பா பேசினாரு. அதான் நிம்மதியோட அப்பா தான் எல்லாத்தையும் சொல்லிருப்பாரு போல. அதான் இந்த மனுஷனுக்கு இருக்கவே முடியாதே. இருக்கிற எல்லா வீட்லயும் குட்டையை கலப்பணும். சரி, இப்ப அப்பா என்ன முடிவு பண்ணுவாருன்னு நினைக்கிறேன்? தெரியலமா, ஆனா கண்டிப்பா எங்களை பிரிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாரு. லட்டு, நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு புரிஞ்சதுங்க. அப்பாவா இருக்கட்டும், அப்பாவோட தங்கச்சியா இருக்கட்டும், அவங்க எது பேசினாலும் நான் வருத்தப்பட்டு அழக்கூடாது, அதுதானே? ஆட பர்றா. ஏ லட்டு, என்னடி தேறிட்ட போல? வர வழியில ஏன் கேக்குறீங்க? ஃபுல்லா கிளாஸ் எடுத்துட்டே வராரு. அவங்க இது மாதிரிலாம் பேசுவாங்க, இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. நீ அழவே கூடாது, தைரியமா நிக்கணும், உனக்காக நான் இருக்கேன்னு எவ்வளவு கிளாஸ் எடுக்கிறாருன்றீங்க. ஆமாமா, ஒரே சீட்ல உட்கார வச்சு ஃபுல்லா கிளாஸ் எடுத்துட்டே வந்தாரா? இப்போ புஷ்பாவோட டயலாக்லாம் எனக்கே ஞாபகம் இருக்கு. அடடா, அப்படி என்னப்பா ட்ரைனிங் கொடுத்தீங்க? நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவங்க உள்ள நுழைஞ்சானே, ஏய் நீ யாரடி, நீங்க என்னடி பண்ற, நீ தான் இவனை மடக்கி போட்டியா அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு இவ சொல்லணுமா, அப்பா நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறோம், தயவு செஞ்சு எங்களை சேர்த்து வைங்கப்பா அப்படின்னு இவ சொல்லணுமா. இது அவங்க அத்தை, அதான் தமிழ் மொழி அப்பாவோட தங்கச்சி, அவங்க வந்து கேட்டாங்கன்னா, ஏய் என்னடி நீ என்ன என் பிள்ளைய மடக்கி போடலாம்னு நினைக்கிறியா? இங்க பாரு, இதெல்லாம் இங்க நடக்காதுன்னு சொன்னாங்கன்னா, இங்க பாருங்க எனக்கு தமிழ் மொழியை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவருக்கும் என்னதான் பிடிச்சிருக்கு, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம், தயவு செஞ்சு நீங்க இந்த விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க, இதை நானு என் வீட்டுக்காரு தமிழ் மொழி என் மாமனாரும் பேசி முடிவு பண்ணிக்கிறோம்னு சொல்லணுமா. பொண்ணுக்கா பாத்து, புஷ்பா டயலாக்லாம் நீங்க பேசி கடைசியில உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிட போகுது, யாரு பொண்ணு யாரு பொண்ணோட அக்கான்னு தெரியாம. எனக்கு எங்க அப்பாவை நினைச்சா கூட டென்ஷனா இல்ல, ஆனா எங்க அத்தை தான் ரொம்ப ஓவரா பேசுவாங்க. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. ஏற்கனவே எங்க என்கேஜ்மெண்ட்ல புஷ்பா முன்னாடியே புஷ்பாவையும் என்னையும் ரொம்ப ஓவரா பேசினாங்க. இப்ப மறுபடியும் இங்க வந்து இவ்வளவுதான் நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சா இன்னும் ரொம்ப ஓவரா ஆடுவாங்க. அதுதான் பயமா இருக்கு எனக்கு. விடுங்க தம்பி, அதுதான் நாங்க இருக்கோம்ல. எவ வந்து இங்க என்ன குத்து டான்ஸ் ஆடுறான்னு நானும் பாக்குறேன். காலை திருக்கி முறிச்சிட மாட்டேன். தமிழ் மாமா யாரு, இந்த சோடா பெட்டியா? பிரீதா